ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். மகாராஜாதிராஜ ராஜகம்பீர ராஜமார்த்தாண்ட ராஜகுலோத்துங்க ராஜகுலதிலக ஈரேழு 14 லோகத்தின் அதிபதி பாரா. செம்பியன் மாதேவி தன் மகன் மதுராந்தகனிடத்திலே எப்படி தன்னுடைய கணவன், அதாவது மதுராந்தகனின் தந்தையார் தன்னிடம் ஒரு வாக்கை கோரி பெற்றார் என்று விவரித்துக் கொண்டிருந்தார். மகனே, உன்னை இந்த மண்ணுலக வாழ்க்கையில் பற்றுதல் கொள்ளாமல் சிவபக்த சிகாமணியாகும்படி வளர்ப்பேன் என்று உன் தந்தைக்கு வாக்கு கொடுத்தேன். அதை நிறைவேற்றி விட்டதாகவே சில காலத்துக்கு முன்பு வரையில் எண்ணி இருமாந்திருந்தேன். ஆனால் என் உயிருக்கு உயிரான மகனே, என் கண்ணுக்கு கண்ணான செல்வ புதல்வனே, சில நாளாக நான் ஏதேதோ கேள்விப்படுகிறேன். அப்படிப்பட்ட பேச்சை கேட்கும் போதெல்லாம் என் நெஞ்சு புண்ணாகிறது. நான் கேள்விப்படுவதெல்லாம் பொய் என்று நீ உறுதி சொல்லி என் நெஞ்சில் உள்ள புண்ணை ஆற்ற மாட்டாயா என்று அன்னை செம்பியன் மாதேவி கெஞ்சினாள். தாயே, தங்களுடைய மர்மமான வார்த்தைகள் என்னுடைய நெஞ்சத்தையும் புண்ணாக்குகின்றன. தாங்கள் என்னை கேள்விப்படுகிறீர்கள், என்னிடம் என்ன எதிர்பார்க்கிறீர்கள், என்னிடம் என்ன உறுதி கேட்கிறீர்கள் என்று மதுராந்தகன் சீறினான். குழந்தாய், என் மனத்தில் உள்ளதை அறிந்து கொள்ளும் சக்தியை நீ இழந்து விட்டாய் போலும். வெளியிட்டுச் சொல்லத்தான் வேண்டும் என்கிறாய். நல்லது, சொல்லுகிறேன். உன் மனம் சிவபக்தியாகிய கங்கை நதியிலிருந்து மண்ணாசையாகிய குட்டையில் விழுந்து விட்டது என்று கேள்விப்படுகிறேன். சோழகுலத்து சிம்மாசனத்தில் ஏற நீ ஆசை கொண்டிருக்கிறாய் என்று கேள்விப்படுகிறேன். உன் புனிதமான உள்ளத்தை நம் விரோதிகள் அவ்விதம் கெடுத்து விட்டார்கள் என்று அறிகிறேன். நான் இவ்வாறு கேள்விப்பட்டது உண்மை அல்ல என்று நீ கூறினால் என் மனம் நிம்மதியடையும் என்றாள் மூதாட்டி. மதுராந்தகன் இதுவரை உட்கார்ந்திருந்த பீட்டத்திலிருந்து எழுந்து நின்றான். அவனுடைய படபடப்பை பார்த்து தாயும் எழுந்தாள். என்னுடைய மனத்தை விரோதிகள் யாரும் கெடுக்கவில்லை. என்னை சிம்மாசனம் ஏற்ற விரும்புகிறவர்கள் என் விரோதிகளா? எனக்காக தங்கள் உயிரையும் கொடுக்க முன்வந்திருப்பவர்கள் என் விரோதிகளா? ஒரு நாளும் இல்லை. உண்மையில் என் ஜென்ம விரோதி யார்? என்னை பெற்றவளாகிய நீதான் என்று மதுராந்தகன் கூவினான். ஆத்திர மிகுதியால் அந்தச் சமயம் அவன் மரியாதையை மறந்தான். சின்ன பழுவேட்டரையர் நல்ல வார்த்தைகளினால் அன்னையின் மனத்தை மாற்றும்படி சொல்லியிருந்ததை மறந்து வசைமாறி பொழிந்தான். ஆம், நீதான் என் ஜென்ம சத்ரு, வேறு யாரும் இல்லை. நீயும் ஒரு தாயா? நீயும் ஒரு ஸ்திரீயா? உலகத்தில் தாய்மார்கள் தங்கள் பிள்ளைகளின் உரிமைக்காக படாத பாடுபடுவார்கள். கதைகளிலும் காவியங்களிலும் கேட்டிருக்கிறேன், வாழ்க்கையிலும் பார்த்திருக்கிறேன். அன்னையின் இயல்புக்கே மாறான இயல்புடைய நீ மானிட ஸ்திரீதானா அல்லது மனித பெண் உருக்கொண்ட அரக்கியா? நான் உனக்கு என்ன துரோகம் செய்தேன்? நீ எதற்காக இந்த பெரும் துரோகத்தை எனக்கு செய்கிறாய்? எல்லாவித நியாயங்களினாலும் எனக்கு சேர வேண்டிய ராஜ்யத்தை பிடுங்கி இன்னொருவனுக்கு கொடுப்பதில் உனக்கு என்ன ஸ்ரத்தை? என் தந்தையின் விருப்பம் என்று சொல்லுகிறாய். அவருக்கு நீ வாக்கு கொடுத்ததாக சொல்லுகிறாய். அதற்கெல்லாம் அத்தாட்சி என்ன? நான் நம்பவில்லை. எனக்கு யாரோ துர்போதனை செய்து விட்டதாக சொல்லுகிறாய். இல்லவே இல்லை. உனக்குத்தான் யாரோ துர்போதனை செய்து உன் மனத்தைத்தான் கெடுத்து விட்டுக்கிறார்கள். தாயை மகனுக்கு விரோதியாக்கி இருக்கிறார்கள். நியாயமாக எனக்கு உரிய சோழ சிங்காசனத்தை நான் ஒரு நாளும் கைவிட மாட்டேன். நீ சொன்னாலும் விடமாட்டேன். சிவபதம் அடைந்த என் தந்தையே திரும்பி வந்து சொன்னாலும் கேட்க மாட்டேன். இந்த சோழ சாம்ராஜ்யம் என்னுடையது. இந்த பழமையான சிங்காசனம் எனக்குரியது. கரிகால் பெருவளத்தான் அணிந்திருந்த மணிமகுடம் எனக்குரியது. அவற்றை நான் அடைந்தே தீருவேன். இதோ என் கழுத்தில் போட்டிருக்கும் ருத்ராட்ச மாலை நீ எனக்கு அளித்தது. தாய் என்ற மரியாதைக்காக இத்தனை நாளும் இதை தரித்திருந்தேன். என்னை பேடியாக்கி நாடு நகரமெல்லாம் நகைக்கும்படி செய்த இந்த ருத்ராட்ச மாலையை இதோ இந்த கணமே கடற்றி எறிகிறேன். நீயே அதை வைத்துக் கொள்ளலாம். இவ்விதம் பித்தம் பிடித்தவனைப் போல பிதற்றிவிட்டு மதுராந்தகன் தன் கழுத்தில் இருந்த ருத்ராட்ச மாலையை அவசரமாக கழற்ற முயன்றான். கழற்ற முடியாமல்
அதை அறுக்க முயன்றான். ஆனால் கழுத்து நெறிந்ததே தவிர மாலை அப்படியே இருந்தது. மதுராந்தகன் அழகிய தோற்றமுடையவன். சுந்தர சோழரின் புதல்வர்களைக் காட்டிலும் அழகன் என்று சொல்லலாம். அவர்களிடம் இல்லாத பெண் தன்மையின் வசீகரமான சாயல் அவன் முகத்தில் பொலிந்தது. அத்தகைய களை பொருந்திய அவன் முகம் கோபத்தினாலும் ஆத்திரத்தினாலும் இப்போது விகாரமடைந்து காட்டியது. அதை காணச் சகியாமல் செம்பியன் மாதேவி கண்களை மூடிக்கொண்டாள். அவன் சத்தமிட்டு ஓய்ந்த பிறகு தன் கண்களை திறந்து பார்த்தாள். குரலின் சாந்தத்தில் சிறிதும் மாறுதல் இல்லாமல், மகனே, சற்று அமைதியாயிரு. நான் வஞ்சக அரக்கியாகவே இருந்தாலும் என் வார்த்தைகளை சற்று செவி சாய்த்துக் கேள் என்றாள். மதுராந்தகன் அந்த குரலை கேட்டு சிறிது அடங்கினான். நன்றாய் கேட்கிறேன், கேட்க மாட்டேன் என்று மறுக்கவில்லையே என்றான். தாயின் இயல்பை குறித்து நீ குறிப்பிட்டாய். பொல்லாத அரக்கியாயிருந்தாலும் தன் குழந்தைக்கு துரோகம் செய்ய மாட்டாள். துஷ்ட மிருகங்களும் தங்கள் குட்டிகளை மற்ற துஷ்ட மிருகங்களிடமிருந்து காப்பாற்ற முயல்கின்றன. அதுபோலவேதான் நானும் உன்னை காப்பாற்ற முயல்கிறேன். நீ ராஜ்யத்துக்கு ஆசைப்பட வேண்டாம் என்று நான் சொல்லுவதற்கு முன்னே கூறியதைத் தவிர வேறு காரணமும் இருக்கிறது. ராஜ்ய ஆசையினால் உன் உயிருக்கே ஆபத்து வரும். பெற்று வளர்த்த தாய் தன் மகன் உயிரோடு இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவதில் குற்றமுண்டா? நீ ராஜ்யத்துக்கு ஆசைப்பட்டால் சுந்தர சோழரின் புதல்வர்களுக்கு எதிரியாவாய். ஆதித்த கரிகாலனும் அருள்மொழிவர்மனும் வீராதி வீரர்கள். நீயோ ஆயுதம் எடுத்து அறியாதவன். சோழ நாட்டு சைன்யம் முழுவதும் சுந்தர சோழருடைய புதல்வர்களின் கட்சியிலேயே இருக்கும். படைத்தலைவர்களும் அவர்களுக்குச் சார்பாக இருப்பார்கள். அக்கம் பக்கத்து நாடுகளிலும் அவர்களுக்கு நண்பர்கள் இருக்கிறார்கள். உனக்கு துணைவர்கள் யார்? யாரை நம்பி நீ அவர்களுடன் போர் தொடங்குவாய்? மகனே, சில நாளாக வானத்தில் தூமகேது தோன்றியிருப்பதை நீ அறிவாய். கண்ட உண்மை. வால் நட்சத்திரம் வானில் தோன்றினால் அரச குலத்தினர் உயிருக்கு அபாயம் என்பது உலகம் கண்ட உண்மை. அப்படி நேரும் விபத்து உனக்கு நேராமல் இருக்க வேண்டுமே என்றுதான் நான் கவலைப்படுகிறேன். குழந்தாய், என் ஏக புதல்வன் உயிரோடு இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுவது தவறா? அது உனக்கு நான் இழைக்கும் துரோகமா? இந்த வார்த்தைகளினால் மதுராந்தகனுடைய ஆத்திரம் சிறிது தணிந்தது. அவன் உள்ளம் கனிவடைந்தது. அன்னையே, மன்னியுங்கள். தங்களுடைய கவலை இதுதான் என்று முன்னமே சொல்லியிருக்கலாமே. ஒரு நொடியில் தங்கள் கவலையை தீர்த்திருப்பேனே. நான் அப்படியொன்றும் துணைவர்கள் இல்லாத அனாதை அல்ல. சோழ சாம்ராஜ்யத்தில் எனக்கு செல்வாக்கு வாய்ந்த சிற்றரசர்களும் பெருந்தரத்து அதிகாரிகளும் என் பக்கம் இருக்கிறார்கள். பழுவேட்டரையர்கள் என் கட்சியில் இருக்கிறார்கள். கடம்பூர் சம்புவரையர் என் பக்கம் இருக்கிறார். தங்கள் சகோதரரும் என் மாமனுமான மழவரையரும் என் கட்சியில் இருக்கிறார். மற்றும் நீல தங்கரையாரும் இரட்டைக்குடை ராஜாளியாரும் குன்றத்தூர் பெருங்கிழாரும் பூரண பலத்துடன் என்னை ஆதரிக்கிறார்கள். என்னை ஆதரித்து நிற்பதாக சத்தியம் செய்து கொடுத்திருக்கிறார்கள். மகனே, இவர்கள் செய்து கொடுக்கும் சத்தியத்தில் எனக்கு நம்பிக்கை இல்லை. சுந்தர சோழ சக்கரவர்த்திக்கும் அவருடைய சந்ததிகளுக்கும் உண்மையுடன் நடப்பதாக இவர்கள் ஒரு காலத்தில் சத்தியம் செய்து கொடுத்தார்கள். அவர்கள் உனக்கு உண்மையாக நடப்பார்கள் என்றே வைத்துக் கொள்ளலாம். இவர்களிடம் உள்ள சைன்யம் வெகு சொற்பம் என்பது உனக்கு தெரியாதா? வடக்கே உள்ள சைன்யம் ஆதித்த கரிகாலனுடைய தலைமையில் இருக்கிறது. தென்திசை சேனையோ கொடும்பாளூர் வேளாரின் தலைமையில் இருக்கிறது. தாயே, என் கட்சியை ஆதரிக்கும் சிற்றரசர்கள் எந்த நேரத்திலும் தலைக்கு 10,000 வீரர்களை சேர்த்து கொண்டு வரக்கூடியவர்கள். சைன்யம் ஒரு பக்கம் இருக்கட்டும், மக்களைப் பற்றி என்ன? சோழ நாட்டு மக்கள் சுந்தர சோழரின் புதல்வர்களிடம் எவ்வளவு அபிமானம் கொண்டவர்கள் என்பது உனக்கு தெரியாதா? இன்றைக்கு நீயே பார்த்தாய். இந்த பழையாறை நகருக்கு இன்று அருள்மொழிவர்மனோ ஆதித்த கரிகாலனோ வந்திருந்தால் மக்கள் எப்படி
திரண்டு கூடி வரவேற்றிருப்பார்கள். இந்த ஊர் மக்கள் ஒரு காலத்தில் உன்னிடமும் அன்புடனேதான் இருந்தார்கள். பழுவேட்டரையர்களுடன் நீ உறவு பூண்டதிலிருந்து உன்னை மக்கள் வெறுக்கவே தொடங்கிவிட்டார்கள். இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள். மற்றவர்களால தான் தனக்கு எல்லா துன்பமும் வருதுன்னு தப்பு கணக்கு போடுறான் மனுஷன். அதாவது புறப்பகைதான் தனக்கு எதிராக செயற்படுதுன்னு நினைக்கிறான். ஆனா தன்னுள்ளே இருந்தபடி ஆட்டி வைக்கிற அகப்பகையை பத்தி சிந்திப்பதே இல்லை. பிறக்கும் போதே ஆசையும் பிறந்திடுது. தன்னிடம் இல்லாததாக நினைப்பதாலே பிற பொருள்களின் மீது நாட்டம். இத காமம்னு சொல்லுவாங்க. அகப்பகைகள் 6ல இது முதலாவது. அடுத்தது குரோதம். ஆசை தடப்படும் போது, அதாவது ஆசைப்பட்ட பொருள் கிட்டாத போது இது சீறிக்கிட்டு வரும். இந்த நிலையில பிறரிடம் இருப்பது தனக்கு வேணும், தன்னிடம் அது இருந்தாலும் அவருடைய பொருளும் தனக்கு வேணுங்கிற பேராசை. இத லோபம்னு குறிப்பிடுவாங்க. அடுத்த நிலை வேணும் வேணும்னு அலைஞ்சது போக கையில இருப்பதை பறிகொடுத்துட்ட மாதிரி கலங்குறது. இதைத்தான் மோகம்னு சொல்லுவாங்க. இந்த நிலையிலையும் தன் போக்குல ஏதோ சரியில்லைன்னு உணராம எப்படியும் மற்றவங்களை விட தான் உயர்ந்தவங்கிற கர்வத்தோட தெரிவது மதம். இந்த 5 கூறுகளின் நஞ்சை உள்ளடக்கின கொடுக்குதான் பொறாமை. இத மாத்சரியம்னு சொல்லுவாங்க. விழுப்பேற்றின் அஹ்தொப்பது இல்லை, யார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறின். ஒருவனுக்கு கிடைக்கக்கூடிய பேறுகளிலேயே மிக உயர்ந்தது பொறாமை இல்லாதிருப்பது என்கிறார் திருவள்ளுவர். நேர்களே, இந்த 6 வகை பகைகளும் மதுராந்தகரை மாறி மாறி தாக்கி வர்றதை கவனிச்சுக்கிட்டு வர்றோம். இப்போ இந்த கட்டத்துல செம்பியன் மாதேவியின் முன்னிலையில மேலோங்கி இருப்பது குரோதம். அன்னையின் இயல்புக்கே மாறாக மகனின் ஆசைக்கு தடையாக நிற்கிறாங்க. யார நம்பி ஆதித்த கரிகாலனையும் அருள்மொழிவர்மனையும் எதிர்ப்பாய்? இத கேட்டுட்டு என் ஏக புதல்வன் உயிரோடு இருக்கணும்னு நான் ஆசைப்படுவது தவறா? அது உனக்கு இழைக்கும் துரோகமான்னு கேட்கிறாங்க. இது அவனுடைய ஆத்திரத்தை கொஞ்சம் தணிக்குது. இருந்தாலும் அரசுரிமை வெறிய மூட்டி இருந்த பழுவேட்டரையர்களே இப்போ அதை கட்டுக்குள்ள வைக்க கஷ்டப்படுறாங்க. இந்த மூதாட்டி பாவம் என்ன செய்ய முடியும்? சிவபக்தியாகிய கங்கை நதி மனத்தை நெகிழ்விக்கிற தொடர். பேற்றை தவம் சற்றும் இல்லா என்னை பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழிய வழிவிட்டவா, செஞ்சடா அடவி மேல் ஆற்றை பணியை இதழியை தும்பையை அம்புலியின் கீற்றை புனைந்த பெருமான் குமாரன் கிருபாகரனே. அருணகிரிநாதரின் கந்தர் அலங்கார பாடலை நினைவுபடுத்து. மாயைங்கிற சேற்ற பூசிக்கிட்ட மனிதன் அதை கழுவிக்க என் பெருமான் தம் சடையில கங்கையை வச்சிருக்கார். பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.